அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா சுடராக வந்தவேல் முருகா கொடுஞ்சூரரை போரிலே வென்றவேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா. அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் அப்படின்னாலே எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு கடவுளுங்க. அதுவும் 3, 6, 9 அப்படிங்கிறது முருகனுக்குரிய ஒரு வாய்ப்பாடுனே சொல்லலாம். 3, 6, 9 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சுவிட்ச் வேர்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 9 நீங்கள் இந்த 3ஆம் வாய்ப்பாட ஓர் 3 3 கடைசியில் 3 அதே மாதிரி 2 3 6 அடுத்தது 6 அடுத்தது 3 9 3 6 9 அப்படிங்கிறது வரிசையாக வரும். அடுத்தது 4 3 12 2 1 கூட்டினீங்கன்னா 3 அடுத்தது 3 15 5 1 கூட்டினீங்கன்னா 6 6 3 18 8 1 கூட்டினீங்கன்னா 9 இது மாதிரி ரிப்பீட்டடாகவே இந்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்குங்க. 3 6 9 3 6 9 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் முக்கியமான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 3 அப்படிங்கிறது 3 மயில் வாகனங்கள் இருக்கிறத குறிக்குது. 6 அப்படிங்கிற எண் 6 படை வீடுகள், அப்புறம் முருகனுக்குரிய 6 முகம் இதை குறிக்குது. 9 அப்படிங்கிற எண் முருகனோட மூல மந்திரத்தில் உள்ள 9 எழுத்துக்களை குறிக்கும். இந்த அறுபடை வீடுகளில் சிறப்பு வாய்ந்த முக்கியமான இந்த முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தெய்வானையை மணந்த ஸ்தலம்தான் இந்த திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா சூரனை வெற்றி கொண்ட தலம் இந்த திருச்செந்தூர். அதே போல் மூன்றாவது படை வீடு பழனி, ஞான பழம் வேண்டி நின்ற கோபம் தணிந்த தலமான மலை இது. சுவாமி மலை அடுத்தது 4வது சுவாமி மலை. தந்தையாகிய சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரம் ஓதிய குருவாக முருகப்பெருமான் அருளக்கூடிய ஸ்தலம்தான் இந்த சுவாமிமலை 4வது படை வீடு. அடுத்தது 5வது படை வீடு திருத்தணி, கோபம் தணிந்த தலம்தான் இந்த திருத்தணி. மூலவரோட மார்பில் 64 திருஆபரணங்கள் சிறப்புங்க. இங்கே அதுதான் 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. அதை பார்த்தோம்னா ஔவையாருக்கு நாவற்பழம் தந்து ஞானம் அளித்து அவங்களுக்கு ஞானம் அளித்த ஸ்தலம் தான் இந்த பழமுதிர்ச்சோலை. வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கக்கூடியது இந்த பழமுதிர்ச்சோலை. முக்கியமாக இந்த 3ங்கிறது 3 மயில் வாகனம் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்புறம் இச்சா கிரியா ஞான சக்தி 3ஐயும் குறிப்பதாகவும் கருதப்படுது. முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் இந்த 6ங்கிற நம்பர் அவருக்கு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9 பார்த்திங்கனாக்கா பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலை போகர் சித்தரால் நவபாஷான 9 மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான சிறப்பம்சம்தான் இந்த 9 நம்பரை குறிக்கிறது. இந்த முருகனோட முக்கியமான எண்ணான 3 6 9 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த முறையில் நமக்கு என்ன தேவையோ அதை எழுதும் பொழுது அது கூடிய விரைவிலேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற இந்த முக்கியமான வார்த்தையை நீங்கள் காலையில் 3 முறை எழுதுங்க. அதே போல் மத்தியானம் 6 முறை நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு 6 முறை எழுதுங்க. அதே போல் இரவில் 9 முறை எழுதுங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் எழுதிட்டு வரும் பொழுது உங்களோட வேண்டுதல் நீங்கள் என்ன நினச்சி அந்த எழுதுறீங்களோ அது உடனே உங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதுவும் இந்த பிரபஞ்சத்தோட அருளாலும் சேர்த்து உங்களுக்கு பிரபஞ்சத்தோட அருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால நீங்கள் இல்லை எனக்கு தினமும் எழுத முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமையில் காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை மறக்காமல் இந்த நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை முக்கியமான இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதிட்டு வாங்க. இதே போல் உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 முறை எழுதுங்க, மதியம் 6 முறை எழுதுங்க, இரவு 9 முறை எழுதுங்க. உங்களால் எத்தனை நாள் எழுத முடியுமோ எழுதலாம். இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒரு நெய்வேத்திய தீபம் ஏற்றி வச்சு இதை நீங்கள் எழுதலாங்க.
எனக்கு அதிக மதிப்பெண் கிடைக்க வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், என்ன உங்கள் வேண்டுதலோ, எனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும், எனக்கு விரைவில் வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற உங்கள் வேண்டுதல்களை என்ன வேண்டுதல்களோ அதை நினச்சிட்டு இந்த காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு வாங்க. நீங்கள் இது மாதிரி எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சுக்குங்க. உங்களோட வேண்டுதல்கள் முடிஞ்சோன்னே அதை நீங்கள் போய் நீர்நிலைகளை விட்டுறலாம். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வைக்கிற வேண்டுதல்கள் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். அதனால் நீங்கள் மறந்துடாமல் இந்த 3, 6, 9 அப்படிங்கிற முக்கியமான முருகப்பெருமானுக்குரிய இந்த எண்ணை மறந்துடாமல் உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. கூடிய விரைவிலேயே முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3, 6, 9 அப்படிங்கிற இந்த நம்பரை 18 முறை எழுதுங்க. 3, 6, 9. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற மந்திரமாகட்டும், எழுதுறதாகட்டும் எல்லாமே நமக்கு கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தின் அருளால் கூடிய விரைவில் நமக்கு நிறைவேறுங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சால் தினமும் கூட படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை நம்ம எழுதலாங்க. முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைக்கு அன்னைக்கு மட்டுமாவது இந்த நம்பரை நீங்கள் 18 முறை எழுதிட்டு நீங்கள் படுங்க. எழுதுனதை நீங்கள் தலைமாட்டிலே வச்சுக்கலாம். காலையில் எடுத்து நீங்கள் எப்போ வைக்கிற இடத்துல வச்சிடலாம், இல்லை பூஜை அறையில் வைக்கலாங்க. ஒரு நம்பிக்கையோடு இந்த முக்கியமான முருக வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடிய இந்த 3, 6, 9 அப்படிங்கிற இந்த வாய்ப்பாடை நீங்கள் எழுதிட்டு வாங்க. முருகனோட அருளாலையும் பிரபஞ்சத்தோட அருளாலையும் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் கூடிய விரைவிலேயே நிறைவேறுங்க. ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் நமக்கு மூலாதாரமே. அதனால் ஒரு நம்பிக்கையோடு நம்ம வைக்கிற அத்தனை நல்ல காரியங்களும் விரைவில் முருகப்பெருமானோட அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவங்க தினமும் செஞ்சாவே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதனால் இதை மறக்காமல் இந்த எளிய வழிபாட்டை முருகரோட வாய்ப்பாட்டை நீங்கள் எழுதிட்டு வாங்க. முருகப்பெருமான்கிட்ட நம்ம வச்ச கோரிக்கைகள் கொஞ்சம் நாள் ஆகுமே தவிர அவர் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்காமல் இருந்ததே இல்லைங்க. நம்பிக்கையாக நம்ம முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் நம்மளுடைய குறைகளை இறக்கி வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் தீர்த்து வைப்பார். அதனால் நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை வைங்க. மறக்காமல் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்காவது 3, 6, 9 அப்படிங்கிற முருகனுக்குரிய இந்த முக்கியமான வாய்ப்பாட்டை கண்டிப்பாக எழுதிட்டு வாங்க. நம்ம வீடியோவில் போடுற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானை நினச்சி நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முருகப்பெருமானோட அருளாலையும் நல்ல ஆசையோடையும் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.